வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம பார்க்க போனால் 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.5ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டிக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். A5 D = 6. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பொது வடிவம் நமக்கு தெரியணும். பொது வடிவம் எப்படி இருக்குன்னா a + d, a + 2d, a + 3d இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் பொது வடிவம். இதில் நம்ம ஏக்கு என்ன வேல்யூ, டிக்கு என்ன வேல்யூ அதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். a 5, a5 + டியோட வேல்யூ என்னது 6. அதே மாதிரி a5 + 2 டியோட வேல்யூ எவ்வளவு 2 × 6 ப்ளஸ் 5 + 3 × 6. இந்த 5 அப்படியே போட்டுருங்க. 5 6 கூட்டினோன்னா 11. 2 பெருக்கிட்டு 5 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 17. 12 + 5 17. அடுத்து பாருங்கள், இங்கே சரி இந்த இடத்துல 5 வரும். ஓகே, இது 3 18. 18 ஒரு 5 23. ஓகேவா? இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்து 2வது கணக்கு, a = 7, d = 5. அதே மாதிரி தான் a, a + d, a + 2d இப்படியே போயிட்டே இருக்கும். ஏக்கு பதில் அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். டிக்கு பதில் அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 7 + 6 சாரி -5 7 + 2 -5 7 + 2 2 × -5. ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கும். 7 அப்படியே இருக்கும். ஓகேவா? 7ல் 5 போச்சுன்னா மீதி எவ்வளவு, இங்கே மைனஸ் இருக்குது. 7ல் 5 போச்சுன்னா மீதி 2. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே 10 இருக்குது. 5 10 -10. அப்போ 7 போச்சுன்னா -10ல் 3 -3. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து 3வது கணக்கு, a = 3/4, d = 1/2. a, a + d, a + 2d, எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஏவோட வேல்யூ 3/4. ஏவோட வேல்யூ 3/4 + 1/2, அடுத்து ஏவோட வேல்யூ 3/4, 2 × 1/2, எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த 3/4 அப்படியே இருக்கும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் எடுத்தோம்னா 4. ஓகேவா? அப்போ 3 + 2 3 + 2 எல்சிஎம் எடுத்தோம்னா இப்படி கிடைக்கும். 3/4. இதனால் 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 2 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2 கேன்சல் பண்ணிட்டால் மீதி 1 இருக்குது. ஓகேவா? இதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். +1. ஓகே, இப்போ 3/4 5/4. இந்த 4 இந்த 1ஓட பெருக்கிட்டு இதை ஆட் பண்ணோம்னா 7/4. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.